பெரியவர்களே, தாய்மார்களே, கலா ரசிகர்களே, இந்த நாடகத்தை எங்கேயோ ஒரு சிலர் தான் நடத்துவோம். ஆனா இது கொஞ்சம் பயங்கரமா. ஆனா உங்களுக்கும் தெரியும், ஒரு 25 வருடத்துக்கு முன்ன ஓம் சச்சிதானந்த மன்றத்தில் இருக்கும்போது நாங்க ஒரு முறை புக்கத்துல ஆடி நானு நீ கேட்டபடியே முதல் பலி உனது சக்தியே உருவான இந்த எலுமிச்சங்களியை என் நெற்றியினால் உடைத்து உனக்கு நான் பலி கொடுக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, ஓம் ஓம் பகவதி ஓடிவா ஓடிவா. மாணிக்க வினையேந்தும் மாதேவி கலைதானி தீர்த்தமிழ் நீ கேட்டபடியே முதல் பலி
எலுமிச்சங்கனியை நெற்றினால் உடைத்து உனக்கு பலி கொடுத்து விட்டேன். இப்பொழுது இரண்டாவது பலி, முக்கன் படைத்த இந்த தேங்காயை என் சிரசிலே அடித்து அதை உடைத்து நான் உனக்கு பலி தருகின்றேன். அம்மா, ஏற்றுக்கொள் தாயே. மகனே சந்திரசேகரனே, அம்மா, அந்த முக்கன் பலியை நீ கொடுத்தால் இறந்து விடுவாய். நான் சொல்கின்றேன், கேள். வேண்டாம். முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்கும் பழக்கம் எனக்கு கிடையாதம்மா. இதனால் என் உயிரை பிரிந்தாலும் சரி. தாயி, இந்த கணவர் இறந்து விடுவார் சொல்கின்றாயே, உலக காக்கும் மாதாவே, மனசால நான் நினைத்தேன் மகராசன் வேணுமம்மா, கையடி கேட்டு நின்றேன் கண்கொண்டு பாடும் அம்மா, ஆட்ட வச்ச பொண்ணு மனசை ஆட்டா உனக்கு ஆளை கொண்டு ஆபத்து பார்த்தாயே விலகாதா. நீங்கள் கேட்டபடியே இரண்டாவது பலி, இந்த தேங்காயை நான் இப்பொழுது என் சிரசில் அடித்து உடைக்கின்றேன். அம்மா, காத்திருக்கின்றேன். ஓம் சக்தி. உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறக்காமல் நின்னருள் புரிவாயம்மா அம்மா, நின்னருள் புரிவாயம்மா. உன்னை நான் மறந்தாலும் என்னை நீ மறக்காமல் நின்னருள் புரிவாயம்மா.
அன்பு வேணாம் தான் ஊருக்காரர் தான் சொல்லிட்டு போய் பார்த்துட்டு ஒத்துழைப்பு இருந்தா தானே இருக்கலாம். உண்மையிலே அவங்க அம்மாவுக்கு தான் தளர்த்த முடியல, சத்தியமா சொல்றேன். இறந்து விடுவாய் என்று எதிர்பார்த்தேன். இரண்டாவது பலியை கொடுத்தான். அம்மா தாயே, என்னுடைய கணவர் என்னம்மா செய்தார்? உன்னுடைய ஆலயத்திற்கு வந்து உனக்கு பொங்கல் வைத்து உன்னை வணங்க வேண்டும் என்றுதான் ஓடி வந்தோம். ஓ, என்னுடைய கணக்கு பெறப்பட்ட தாயே, என்னை வணங்கத்தான் வந்திருக்கின்றாயா? உண்மைதானம்மா? உண்மைதான். சரி 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 அம்மா தாயே, பாதகி அறியாமல் வந்திருக்கின்றாய். அம்மா ராஜகாளி அம்மா தாயம்மா கலாரசிக பெருமக்களே, 2 பலியை கொடுத்து விட்டாப்ப. 2 பலியை கொடுத்து 3வது பலி தன்னுடைய மனைவியே பலி கொடுக்க போகின்றார். இதோ செல்லியம்மன் அவதரித்து இந்த உலகத்திற்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களிடம் வந்து தீபதூப ஆராதனை செய்யும் சமயத்தில் இந்த விபூதியை பிரசாதமாக பெற்று சென்று, உங்களால் முடிந்த காரியம் முடிந்தால் போடுங்கள், இல்லாவிட்டால் வந்து இந்த விபூதியை பிரசாதமாக பெற்று உங்களுடைய நெற்றியில் இட்டுவிடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் தீர்ந்துவிடும். சொல்லுவது இது உண்மை. இது ஏனென்றால் இந்த தாமல் பற்ற வச்சு சொல்ற கற்பத்தை வச்சுங்க. இந்த நாடகம் எங்கேயுமே நடப்பதில்லை. இது எங்களுடைய கம்பெனிக்கு வந்து 5வது முறை நடத்துது. எல்லோரும் வாங்கள், வெட்கப்படாதீர்கள். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா.
தாயே நீ கேட்ட அம்மனுடைய பிரசாதத்தை பெற்று கல்லுகள் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, விஜய் மட்டும் பெற்று எல்லா போடுறது எல்லாம் பரவாயில்ல. அது பெற்று இரண்டு பலிகளை கொடுத்து விட்டேன். மூன்றாவது பலி நிறை மாத கர்ப்பிணியான என் மனைவியே உனக்கு நான் பலியாக கொடுக்க போகின்றேன். தெரியவா? எனக்கு வந்து இந்த நிலைமை இந்த உலகத்திலே யாருக்குமே வரக்கூடாது. என்னையே உயிராக நம்பி வந்த என் உயிருக்கு உயிரான என் மனைவியை என்னுடைய சூழ்நிலைக்காக அவளையே பலி கொடுக்க போகின்றேன். ஏற்பட்ட படுபாவி இந்த உலகில் யாராவது இருப்பானா? தாலி கட்டிய மனைவியை பலி கொடுக்கும் பாவிதான். என்ன செய்வது? மனதை கல்லாக்கி கொண்டு அன்னைக்கு நான் ஒரு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அதனால் இந்த மூன்றாவது பலியை நான் கொடுக்கின்றேன். அம்மா அம்மா நீ கேட்டபடியே கொடுக்கின்றேன். மூன்றாவது பலி வேண்டாம், சொல்வதை கேள், உன்னால் தரவே முடியாது. இதற்கு மேல் நீ என்னதான் எடுத்து வார்த்தைகள் கூறினாலும் நான் செய்து கொடுத்த சத்தியம் புரியாக கூடாது. என்ன? அதனால் நீ கேட்டபடியே மூன்றாவது பலி நிறைவாத கர்ப்பிணியான என் மனைவியை நான் உணர்த்தி பலியாக கொடுக்கிறேன். இந்த பாலகன் நிறைவாத கர்ப்பிணியை பலி கொடுக்கின்றேன் என்று வேண்டாம், சொல்வதை கேள், உன்னால் தர முடியாது. தருகின்றேன் தாய். தருவாய். இதில் இருக்கும் என்ற அன்னையை நன்றாக மண்டியிட்டு வேண்டிக் கொள்ளும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கடகடா